2 நாள் டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு சென்னை திரும்பி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விமான நிலையத்திற்கு வந்தார். அவரை வரவேற்பதற்காக திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் வந்திருந்தார்கள். இந்த நிலையில் சிறையில் இருந்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி பிணையில் வெளிவந்திருக்கக்கூடிய கண்டிஷன் பெயில வெளிவந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதையும் நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. தமிழக முதலமைச்சர் டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு அவர் அடுத்தபடியாக காஞ்சிபுரம் செல்கிறார். அதனால் அதற்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்டம் செல்கிறார். அதற்கு முன்பாக முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தற்போது இந்த சந்திப்பானது நடைபெற்று இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல அதன் பின்னராக மிக முக்கியமான சந்திப்புகள் எல்லாம் அடுத்தடுத்து செந்தில் பாலாஜி பார்க்க இருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தார். அதன் பின்னராக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். உடன் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இங்கே வெளியே சந்தித்து விட்ட பிறகு அருகிலேயே விமான நிலையத்திலேயே வரக்கூடிய விஐபிகள் வந்து இளைப்பாறுவதற்கான ஒரு இடம் இருக்கிறது. அந்த அறையில் சில நிமிடங்கள் சந்தித்து விட்டு எப்படி இருக்கிறீர்கள் என்ற நலம் விசாரிப்பெல்லாம் முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்த்து கேட்டுவிட்டு அதன் பின்னராக முதலமைச்சர் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். முதல் முறையாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. செந்தில் பாலாஜி முதலமைச்சரை சந்தித்து சிறைக்கு பின்னராக சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு பின்னராக இந்த சந்திப்பு முதல் முறையாக நடைபெற்றிருக்கிறது. அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். வந்திருக்கக்கூடிய அவரை திமுகவின் மூத்த உள்ளிட்டோரெல்லாம் வரவேற்றிருந்ததை நம்ம காட்சியாக பார்க்க முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் அதாவது சிறை சென்று உச்சநீதிமன்றத்தினுடைய பிணையினால் நேற்று விடுதலையாகி வந்திருந்தார். அவரை ஏராளமானவர் சந்தித்து அவருக்கான ஆறுதலையும் அவர் எப்படி இருக்கிறார் என்ற நல விசாரிப்புகள் எல்லாம் நேற்று மீண்டும் நடைபெற்றது. அதை தொடர்ந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சாஸ்திரபவனில் கையெழுத்திட்ட அவர் இன்று மாலை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருந்தார். அதன் பின்னராக சென்னை விமான நிலையத்திற்கு டெல்லியில் இருந்து 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் சந்தித்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியிடம் அந்த வரவேற்பு நிகழ்வு முடித்துவிட்டு அருகில் ஒரு அறை இருக்கிறது இந்த விமான நிலையத்திலேயே. அந்த அறையில் செந்தில் பாலாஜியை அழைத்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார். முதலமைச்சர் கிட்டத்தட்ட 471 நாள் சிறையில் இருந்த காரணத்தினால் எப்படி அவரது உடல்நிலை எல்லாம் இருக்கிறது என்பதெல்லாம் கேட்டறிந்திருக்கிறார். அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாமே இன்றைய நாளில் மிக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவையில் மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா? இந்த சந்திப்புக்கு பிறகு என்னென்ன மாதிரியான பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கு, அதே போல கட்சியில அவருக்கான பணிகள் எவ்வாறு கொடுக்க போகிறது ஏனென்றால் அவர் அந்த மேற்கு மண்டலத்தோட பொறுப்பாளரெல்லாம் இருந்தாரு. அதெல்லாம் மீண்டும் அவருக்கு கொடுக்கப்படுமா? ஏனென்றால் அடுத்த கட்டமாக அடுத்த 1.5 ஆண்டுகளில் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் அது போன்ற பார்வையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகையால் இன்றைய தினத்தில் செந்தில் பாலாஜியின் இந்த சந்திப்பு முதலமைச்சருடன் முதல் சந்திப்பாக மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக வெகு சில நிமிடங்களே நீடித்திருந்தாலும் இந்த சந்திப்புகள் அனைத்தும் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் திமுகவிலும் ஒரு டெவலப்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கிறது.